Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10 Exercise 1.2 Question number 1. Prove that root 5 is irrational. So இது ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். நம்ம இந்த டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன்ல ரியல் நம்பர் அப்படின்னு சொன்னாவே அது ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதாவது நம்பர் அப்படின்னு சொன்னாவே ஒன்னு அது ரேஷனலா இருக்கணும் இல்லனா இர்ரேஷனலா இருக்கணும். அதுல இந்த மாதிரி ரூட் 2, ரூட் 3, ரூட் 5, ரூட் 7 இந்த மாதிரி பர்ஃபெக்டா ரூட் எடுக்க முடியாத எல்லா நம்பருமே நம்ம இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அதை இங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இந்த கொஸ்டின். சோ இந்த மாதிரி இருக்கிற சம்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு பொதுவா நம்ம மேக்ஸ்ல ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட் 5 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்ம என்ன செய்ய போறோம், இத ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பருக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். சோ அதை வச்சுக்கிட்டு கொடுத்திருக்கிற இந்த ரூட் 5 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரா இருக்க முடியாது, அது ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். சோ மேக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ இன் ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க. பொதுவா இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ நம்ம ஒரு 5 பேசிக் ஸ்டெப்ஸ்ல இந்த சம்ம போட்டு முடிக்கலாம் பாருங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்திருக்கிற இந்த இர்ரேஷனல் நம்பரை ரேஷனல் நம்பர் அப்படின்னு அசம்ஷன் பண்ண போறோம். லெட்ஸ் அஸ்யூம் தட் ரூட் 5 இஸ் ரேஷனல். இதுதான் இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போ நம்ம இந்த நம்பரை ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டோமோ இமீடியட்டா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ரேஷனல் நம்பரோட அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஞாபகம் வரணும். ரேஷனல் நம்பரை ஜெனரலா நம்ம இந்த மாதிரி Q அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இதோட ஜெனரல் ஃபார்ம் P/Q. இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொன்னோம். அதுல இந்த Q ஓட வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்க கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த P,Q பிலாங்ஸ் டு Z, அதாவது இன்டீஜர்ல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சோ இதுல இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. பொதுவா ரேஷனல் நம்பருக்கு இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/3 இது ஒரு ரேஷனல் நம்பர். பாருங்க, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் அந்த காமன் டிவைசர் எப்படி இருக்கு பாருங்க, 1 இருக்குது. இதே 5/2 இது கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா இந்த ஃபார்ம்ல இருக்குது. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் டிவைசர் 1ஆவும் இருக்குது. இல்லாம எழுதலாம் இது மாதிரி 26/4 இது கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான். பட் ஆனா இதை நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணி இந்த மாதிரி எழுத முடியும். எப்படின்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 13/2. அதாவது எந்த ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தாலும் சரி அதை நம்ம காமன் டிவைசர் 1 வர மாதிரி நம்மால எழுத முடியும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இந்த பேருக்கு என்ன பேர் அப்படின்னா கோ பிரைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கோ பிரைம் அப்படிங்கிறது ரெண்டு நம்பருக்கும் காமன் டிவைசர் 1 இருக்கணும். அந்த ரெண்டு நம்பரும் பிரைம் நம்பரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப இங்க பாருங்க 10,3. 10ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது, 3ங்கிறது பிரைம் நம்பர் தான். ஆனா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னா இது ரெண்டுத்துக்குமான காமன் டிவைசர் 1 இருக்குது. அடுத்து அதே மாதிரிதான் 5,2 ரெண்டுமே பிரைம் நம்பர் தான், காமன் டிவைசர் 1. அதனால இதையும் நம்ம கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல எப்ப இதை நம்ம ரேஷனல் சொல்லிட்டோமோ தாராளமா இந்த ஃபார்மேஷன்ல எழுதலாம். அதனால திஸ் ரூட் 5 we can write A/B, அதாவது A/B இந்த ஃபார்ம்ல. since this A,B are co-prime. சோ இப்பதான் சொன்ன co-prime அப்படின்னா என்னன்னு. ஏவுக்கும் பிக்கும் காமன் டிவைசர் 1 மட்டும்தான் இருக்க முடியும். அதை தான் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம். அட் த சேம் டைம் B ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரீசன் டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா நாட் டிஃபைன்டா மாறிடும். அதனாலதான் நம்ம அதை நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றோம். சோ எந்த சம் கொடுத்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், சோ கொடுத்திருக்கிற இந்த ஃபார்மேஷனை நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போறோம். சோ நமக்கு என்ன வரும் பாருங்க, ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணா வெறும் 5ன்னு கிடைக்கும். A/B ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா A²/B² கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த டினாமினேட்டர் டேர்ம் இருக்கிறது லெப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 5 × B² = A² அப்படின்னு கிடைக்கும். சோ இப்போ இந்த டேர்மை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதாவது இந்த A² வேல்யூ 5 × B² இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் ஏவும் பியும் இன்டீஜர் தான். அப்ப இதுல 5 × B² ஒரு இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணா கிடைக்க போறது இன்டீஜர். இங்க என்ன நம்பர் வேணா வரட்டும், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது.
ஆனா எப்ப இதை நம்ம 5 இன்ட்டுன்னு எழுதிட்டோமோ கண்டிப்பா இந்த நம்பர் எக்ஸாக்டா 5 ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்ப இந்த மாதிரி ஏ ஸ்கொயரோட வேல்யூ 5 இன்டு பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இஸ் டிவிசபிள் பை 5. சோ இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏ ஸ்கொயர் 5 ஆல டிவைட் ஆகும். அந்த டிவைட் பண்ற நம்பர் பிரைம் நம்பரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க 5ங்கிறது பிரைம் நம்பர் தான். இந்த டிவைட் பண்ற நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா கண்டிப்பா ஏவும் 5 ஆல டிவைட் ஆகும். ஆல்சோ ஏ இஸ் டிவைசபிள் பை 5. சோ இதுக்கான ஒரு தியரம் நம்ம புக்லயே இருக்கு. இது பிரைம் நம்பரா இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். காம்போசிட் நம்பரா இருந்தா அதுக்கான கண்டிஷன்ஸ் வேற. சோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம எழுத போறோம். ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஏ ஸ்கொயர் 5 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா ஏவும் 5 ஆல டிவைட் ஆகும். எப்போ அந்த டிவைட் பண்ண போற நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப ஏ 5 ஆல டிவைட் ஆகுதுன்னா ஏ ஈக்குவல் டு 5 இன்டு சம் நம்பர், சம் இன்டீஜர். சியும் பாத்தீங்கன்னா சம் இன்டீஜர் தான். இந்த மாதிரி இப்ப இந்த நம்பருக்கு பேரு சி அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஏ அப்படிங்கிறது 5 ஆல டிவைட் ஆகிறதுக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம். சோ இத கொண்டு போயிட்டு இந்த பேசிக்கா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதுதான் ஸ்டெப் 3 நமக்கு. சோ சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகுது பாருங்க. லெஃப்ட் சைடு நமக்கு √5 இருக்குது. ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5c, டினாமினேட்டர்ல பின்னு இருக்கு. சோ இப்போவும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படின்னு போட்டீங்கன்னா சோ என்ன வரும் பாருங்க. √5 ஹோல் ஸ்கொயர் பண்ணா வெறும் 5ன்னு வரும். 5 ஸ்கொயர் பண்ணா 25, c ஸ்கொயர் பண்ணோம்னா c ஸ்கொயர், b ஸ்கொயர் பண்ணோம்னா b ஸ்கொயர்னு வரும். சோ இதையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 5 இன்டு பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டு சி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்டு சி ஸ்கொயர்னு கிடைக்கும். சோ அந்த ஸ்டெப் 2ல என்ன பார்த்தோமோ அதே வந்திருக்கு பாருங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்டு சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குதுன்னா கண்டிப்பா பி ஸ்கொயர் இஸ் டிவைசபிள் பை 5. பி ஸ்கொயர் கண்டிப்பா 5 ஆல டிவைட் ஆகும். சோ அந்த டிவைட் பண்ற நம்பர் பிரைம் நம்பரா இருக்கிறதுனால ஆல்சோ பி இஸ் டிவைசபிள் பை 5. அதனால பியும் 5 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மோட அசம்ஷன் என்ன? ஏவும் பியும் கோ பிரைம். வேற எந்த ஒரு நம்பராலும் ஒன்ன தவிர்த்து வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாதுன்னு பார்த்தோம். பட் இப்போ ஏவும் 5 ஆல டிவைட் ஆகுது, பியும் 5 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். சோ அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பேசிக்கான ஐடியாவில ஒரு மிஸ்டேக் வருது, அதாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. சோ அததான் நம்ம ஸ்டெப் 4ல எழுத போறோம். therefore a and b are divisible by 5. இதுதான் நமக்கான கான்ட்ரடிக்ஷன். திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் பிகாஸ் a and b are co-prime. சோ லாஸ்ட் ஸ்டெப்ல கன்க்ளூஷன் எழுத போறோம். இந்த கன்க்ளூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எழுத போறோம்னா our assumption is wrong, therefore our assumption is wrong, therefore √5 is irrational. சோ இதுதான் இந்த சம்முக்கான ப்ரூஃப். சோ இந்த 5 ஸ்டெப்ல கரெக்டா பாத்துங்க. ஸ்டெப் நம்பர் 1 √5 ரேஷனல் அப்படின்னு அசம்ஷன் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 2 ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஏ ஸ்கொயர் இஸ் டிவைசபிள் 5ன்னு சொல்லிட்ட பிறகு இது பிரைம் நம்பரா இருக்கிறதுனால ஏவும் 5 ஆல டிவைட் ஆகும்னு சொல்றோம். சோ இதே ஆன்சரை கொண்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அப்ளை பண்றோம். அப்ப நமக்கு பி ஸ்கொயர் டிவைசபிள் பை 5ன்னு வருது. இதுவும் பிரைம் நம்பரா இருக்கிறதுனால பியும் 5 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மோட அசம்ஷன் ஏவுக்கும் பிக்கும் காமன் டிவைசர் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா அப்பதான் அது ரேஷனல் நம்பர். பட் இங்க காமன் டிவைசர் இருக்குதுன்னு வந்திருக்குது. எதனால இது வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மோட அசம்ஷன் தப்பா இருக்கிறதுனால அது வந்திருக்குது. therefore our assumption is wrong அப்படின்னு எழுதிட்டு √5 is irrational அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதுமானது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.